உடல் உஷ்ணம் இருக்குன்னா சில அறிகுறிகள் நமக்கு தெரியும். ஒரு சிலர் நம்ம பார்த்துருப்போம். என்னதான் உணவு சாப்பிட்டாலும் எனக்கு உடல்ல எங்க தான் போகுதுன்னே தெரியலைங்க. ரொம்ப வெயிட் லாஸ் ஆகுது. ரொம்ப லீனா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கு நான் நல்லா கொஞ்சம் பார்க்கறதுக்கு கரெக்ட்டா இருந்தேங்க. ஆனா இப்போ உடல் அப்படியே உருகிக்கிட்டே வருது. உடல் உஷ்ணம் நீண்ட நாட்களாக அதிகமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் நம்ம பார்க்குறோம். அப்போது எதனால் இந்த உடல் உஷ்ணம் அதிகரிக்குது? ஸோ பெண்களை பொறுத்தவரைக்கும் ஏன்னா நிறைய பேர் நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட்க்கு வரவங்க ஆன்லைனில் புக் பண்ணியும் கேட்குறீங்க. என்னென்ன இந்த மாதிரி முகத்தில் நமக்கு மாற்றம் ஏற்படுறதுக்கும் உடலோட நலனை நம்ம பாதுகாக்கிறதுக்கும் என்ன பண்ணலாம்? ஸோ உடலோட நலனை பாதுகாக்க பேசிக்காக நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள் பற்றியும் நம்ம தலைமுடி உதிர்தல் நமக்கு நார்மல் ஆகிறதுக்கு என்னென்ன பண்ணலாம்? ஸோ நார்மலாக உடல் எடை நமக்கு குறையிறதுக்கு உடல் உஷ்ணம் நமக்கு காரணமாக இருக்குன்னா அந்த உஷ்ணத்தை எப்படி குறைக்கலாம்? சிம்பிளான வழிமுறைகளை நான் சொல்கிறேன். உஷ்ணம் குறைவதற்கு உணவு முறையில் மாற்றங்கள் தேவை. ஏற்கனவே நமக்கு உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்குது இல்லைங்களா? ஆனால் இதனோடய நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். உடல் சூடு தணிவதற்கு என்னென்ன செய்யலாம்? நான் சொல்லக்கூடிய இந்த சிம்பிள் மெத்தட் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். நம்ம கிளினிக் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர், ஆதம்பாக்கம், சென்னை. உடல் உஷ்ணம் இருக்குன்னா சில அறிகுறிகள் நமக்கு தெரியும். ஒரு சிலர் நம்ம பார்த்துருப்போம். என்னதான் உணவு சாப்பிட்டாலும் எனக்கு உடலில் எங்கே தான் போகுதுன்னே தெரியலைங்க. ரொம்ப வெயிட் லாஸ் ஆகுது. ரொம்ப லீனாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கு நான் நல்லா கொஞ்சம் பார்க்கறதுக்கு கரெக்டாக இருந்தேங்க. ஆனால் இப்போது உடல் அப்படியே உருகிக்கிட்டே வருது அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு ஃபேட் அங்கங்கே ஃபேட் இருந்தது எல்லாமே கரைய ஆரம்பிக்குது. ஒரு சிலர் பெண்கள் அதிகமாக சொல்கிற ஒரு விஷயம், உடலே இளைச்சிட்டு வந்து உடல் கொதிக்கிற மாதிரி இருக்குது. முன்னாடி இருந்த மாதிரி எனக்கு உடல் இல்லைங்க. எனக்கு கைகளில் தொடைப்பகுதி எல்லாமே சுருங்கிக்கிட்டு வருது. பிரெஸ்ட் சைஸ் கூட எனக்கு குறைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. உடல் உஷ்ணம் நீண்ட நாட்களாக அதிகமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் நம்ம பார்க்குறோம். அப்போது எதனால் இந்த உடல் உஷ்ணம் அதிகரிக்குது? ஸோ பெண்களை பொறுத்தவரைக்கும் ஏன்னா நிறைய பேர் நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட்க்கு வரவங்க ஆன்லைனில் புக் பண்ணியும் கேட்குறீங்க. என்னென்ன கேட்குறீங்கன்னா, மேடம் எனக்கு பாடி ஹீட்டு, வெயிட் லாஸ் ஆகுது, ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்குது, உடலோட நிறமே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. நிறம்னா ஒரு இருட்டு அடைஞ்ச மாதிரி இருக்கு மேம் என் முகம். இது கண்டிப்பாக நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி முகத்தில் நமக்கு மாற்றம் ஏற்படுறதுக்கும் உடலோட நலனை நம்ம பாதுகாக்கிறதுக்கும் என்ன பண்ணலாம்? ஸோ உடலோட நலனை பாதுகாக்க பேசிக்காக நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள் பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுலேயும் உடல் உஷ்ணம் தணிப்பதற்கு என்ன செய்யலாம்? இது பெண்களுக்கு. ஆண்களை பொறுத்த வரைக்கும் அதிகமான உடல் சூடு இருந்ததுன்னா விந்து நீர்த்து போதல் இந்த பிரச்சனை ஏற்படுது. ஸோ விந்து நீர்த்து போதல் நிறைய பேருக்கு இருக்குது. கெட்டியான விந்து இல்லாமல் ரொம்ப வாட்ரி செமன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வாட்ரி செமன் நிறைய பேருக்கு ஏற்படலாம். உடல் எடை குறைவது, அதிகமான ஹேர் ஃபால் ஆகிறது, எடை இவ்வளோதாங்க மெயின்டைன் ஆகுது, ஒரு 40-45 தான் ஆகுது, ஆனால் எனக்கு ஏஜ் 40 கிட்ட ஆகுது, 35+ இருக்குது. இந்த மாதிரி வயது அதிகமாக இருந்தாலும் உடல் எடை குறைந்திருக்கிறவங்க பார்க்கலாம். ஸோ இதில் முக்கியமாக இதனோடு சேர்த்து ஹேர் ஃபால் பிரச்சனையும் நமக்கு இருக்கும். ஸோ அதிகமான தலைமுடி உதிர்தல் பிரச்சனையும் நமக்கு ஏற்படுது. ஸோ தலைமுடி உதிர்தல் நமக்கு நார்மல் ஆகிறதுக்கு என்னென்ன பண்ணலாம்? ஸோ நார்மலாக உடல் எடை நமக்கு குறையிறதுக்கு உடல் உஷ்ணம் நமக்கு காரணமாக இருக்குன்னா அந்த உஷ்ணத்தை எப்படி குறைக்கலாம்? சிம்பிளான வழிமுறைகளை நான் சொல்கிறேன். உஷ்ணம் குறைவதற்கு உணவு முறையில் மாற்றங்கள் தேவை. ஏற்கனவே நமக்கு உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்குது இல்லைங்களா? ஆனால் இதனோடய நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த உஷ்ணம் இருக்கும்போதே காரமாக ஸ்பைசி ஃபுட்ஸ், நான்வெஜ் நிறைய சாப்பிட்றது, இரவு நேரத்தில் அதிகமாக கண் விழிக்கிறது, இந்த மாதிரியான ஹேபிட்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. நம்ம நல்லா கவனித்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு விஷயம் கரெக்டாக நமக்கு தெரியும். என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம இரவு நேரத்தில் அதிகமான நேரம் கண்விழிச்சு இருக்கிறதுனால கண்விழிச்சு இருக்கக்கூடிய நபர்களுக்கு பார்த்தோம்னா என்ன ஆகுனா உடல் எடை குறைஞ்சிக்கிட்டே வரும். ப்ளஸ் உடலோட உஷ்ணம், உடல் சூடு அதிகரிச்சுக்கிட்டே போகிறத நம்ம பார்க்குறோம்.
ஸோ இதை நம்ம என்ன பண்ணணும்னா, இரவு நேரத்தில் உறக்கம் சரியாக இருந்தால் மட்டும்தான் நம்ம பாடியில் ஹெல்த் நல்லாவே மெயின்டைன் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, ஹெல்த் மெயின்டைன் ஆகிறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணலாம், உடல் உஷ்ணம் தணியறதுக்கும் என்ன பண்ணலாம்? நான் சொன்ன மாதிரி லைஃப் ஸ்டைலில் இந்த மாற்றங்கள் கொண்டு வரணும். இதில் முக்கியமாக நமக்கு சிட்ராமனுக்கு எண்ணெய் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, கேஸ்டர் ஆயில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ உடல் சூடு நார்மலாக இருப்பதற்கு கேஸ்டர் ஆயில் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த கேஸ்டர் ஆயிலை பயன்படுத்தி நம்ம உடல் சூடை எப்படி தணிக்கலாம்ன்றதும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரெகுலராக இரவு தூங்கும்போது தொப்புள்ள விளக்கெண்ணெய் வைக்கணும். அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா, இந்த கற்றாழை இருக்குது இல்லைங்களா, கற்றாழை இதனோட நல்லெண்ணெய், கேஸ்டர் ஆயிலோட நல்லெண்ணெய் கலந்துட்டு கற்றாழை நல்ல ஜெல் மாதிரி எடுத்து இதனோட சேர்த்துடணும். அதற்கு அடுத்தது இதனோட நெல்லிக்காய், அடுத்ததாக அதிமதுரம் சேர்க்கணும், வெட்டிவேர் பொடி இதுவும் சேர்த்து நல்லா நம்ம தைலமாக காய்ச்சணும். ஸோ இந்த தைலம் எதற்கெல்லாம் பயன்படுத்தலாம்? ஸோ அதிகமான தலைமுடி உதிர்வு இருந்தால் ஏற்கனவே இதில் நல்லெண்ணெய் இருக்குது இல்லைங்களா, இதனோட கொஞ்சமாக நம்ம திரும்பவும் தேங்காய் எண்ணெய் கலந்து லேசாக ஹீட் பண்ணி தலையில் அப்ளை பண்ணிடலாம். வாரம் ஒரு முறை இதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டே வரும்போது அதிகமான உடல் உஷ்ணம் நமக்கு தணிய ஆரம்பிக்குது. ஸோ உஷ்ணம் குறைய குறைய நமக்கு நல்லாவே மாற்றம் தெரியும். ஸோ உடல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி, கண்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறைந்த மாதிரி, இந்த மாதிரியான சிம்டம்ஸ் நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஸோ ரெகுலராக இந்த தைலத்தை நம்ம பயன்படுத்திக்கிட்டே வரணும். ஸோ வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருந்தாலும் சரி, யூரின் போகும்போது அதிகமான எரிச்சல் இருந்தாலும், உடல் உஷ்ணத்தை தணிப்பதற்கு நமக்கு இது எல்லாமே பயன்படுது. சரி, அடுத்ததாக நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ அடுத்தது நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன, இதுவும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ரெகுலராக நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் டெய்லி காலையில் கொஞ்சம் நீர் ஆகாரம் எடுத்துக்கலாம். இந்த நீர் ஆகாரம் அப்படின்னு சொல்கிறது பொதுவாகவே உடல் சூட்டை தணிக்கக்கூடியது. ஸோ அதிகமான இதில் ப்ரோபயோட்டிக்ஸ் இருக்கிறதுனால கட் ஹெல்த்துக்கு, ஏன்னா வயிறு பகுதியில் தான் அந்த உஷ்ணம் நமக்கு அதிகமாக செக்ரேட் ஆகும். ஸோ இந்த உஷ்ணம் இருக்கிறதுனால நமக்கு மலக்குடல் பகுதிகளிலும் ஒரு வறண்ட தன்மையானது ஏற்படுது. ஸோ இந்த வறண்ட தன்மையும் நம்ம மெயின்டைன் பண்ணணும்னா, சரியாக்கணும் அப்படின்னா இந்த தைலத்தை வயிறு பகுதியில் நம்ம தொப்புளை சுற்றி நம்ம அப்ளை பண்ணிகிட்டே வரலாம். அதே மாதிரி காலையில் நீராகாரமும் நம்ம பயன்படுத்திட்டு வரலாம். ஸோ இதை பயன்படுத்தும் போது நல்ல ரிசல்ட் இருக்கும். மலச்சிக்கல் தொந்தரவும் நமக்கு இல்லாமல் இருக்கும். பொதுவாகவே இந்த மலச்சிக்கல் இருந்ததுனால உடல் சூடு நமக்கு அதிகரிக்குது. இந்த உஷ்ணம் அப்படின்னு சொல்கிறது பித்தம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பித்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உடல் உஷ்ணத்தை தணிப்பதற்கு, அதிகரித்த பித்தத்தை குறைப்பதற்கான வழிமுறைகளும் நம்ம பார்க்கலாம். இதில் பேசிக்காக ஜம்பீர தைலம் அப்படின்ற ஒரு தைல வகை இருக்குது. ஸோ இந்த ஜம்பீர தைலத்தை நம்ம பயன்படுத்தும் பொழுது உடலில் அதிகமான உஷ்ணம் இருந்தால் நமக்கு குறைய ஆரம்பிக்குது. ஸோ ஜம்பீர தைலம் எப்படி பயன்படுத்தலாம்னா, எலுமிச்சை. ஸோ இந்த எலுமிச்சையை நம்ம என்ன பண்ணணும்னா, சாறு பிழிஞ்சு தனியாக எடுத்துகிட்டு அந்த தோல் பகுதியும் சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணி எண்ணெயோடு சேர்க்க போகிறோம். நல்லெண்ணெய். ஸோ நல்லெண்ணெயில் எலுமிச்சை சாறு கலந்து, எலுமிச்சை சாரோடு சேர்த்து வேறு என்ன சேர்க்கலாம் அப்படின்னா, வல்லாரை கீரையோட சாறு, குப்பைமேனி கீரையோட சாறு, இது ரெண்டுத்தையும் கலந்துட்டு நல்லா காய்ச்சி எடுத்துக்கணும். ஸோ இந்த ஜம்பீர தைலம் அப்படின்னு சொல்கிறது அதிகமான உஷ்ணத்தை குறைக்கக்கூடியது. எலுமிச்சை நமக்கே தெரியும் பித்தத்தை குறைக்கக்கூடியது, உடல் உஷ்ணத்தை குறைக்கக்கூடியது. இது தைல வகையில் நம்ம எடுக்கும்போது அதிகமான பலன்களும் ஆற்றல்களும் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. ஸோ உடல் உஷ்ணம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.